கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் பெண்களுக்கு செல்போனில் பாலியல் தொல்லை அளித்ததாக கூறி வீடு புகுந்து தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிக்கமகளூரு மாவட்டம் ஆல்தூரில் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் ஆதித்யா மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அவரது மனைவி தாக்குதல் நடத்தியவர்களிடம் கண்ணீர் விட்டு கெஞ்சி அழுத காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகின்றன. மோந்தா புயல் காரணமாக ஆந்திர மாநிலம் மஹபூபாபாத் மாவட்டத்தில் ரயில் தண்டவாளங்கள் வெள்ளநீரில் மூழ்கின. இதனால் கோல்கொண்டா எக்ஸ்பிரஸ் டோர்னக்கல் சந்திப்பு ரயில் நிலையத்திலும் கோனார்க் எக்ஸ்பிரஸ் ரயில் மஹபூபாத் ரயில் நிலையத்திலும் நிறுத்தப்பட்டன. மதுரை சிம்மக்கல் பகுதியில் சாலையின் நடுவே இருந்து மீட்கப்பட்ட 17.5 லட்சம் ரூபாய் பணத்தை போலீசார் வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்தனர். இதனிடையே சாலையில் கிடந்த பணம் தனக்கு சொந்தமானது என கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பேட்டரி வியாபாரி ஒருவர் உரிமை கோரியுள்ளார். விளக்குத்தூண் போலீசாரிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் பணத்திற்கு உரிமை கோரும் கேரளாவைச் சேர்ந்த பேட்டரி வியாபாரியிடம் ஆவணங்களை பெற்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.